வெல்கம் டு மேக்ஸ் உலகம். born to solve, solve to win. இப்ப நாம பகு எண்கள் அதாவது காம்போசிட் நம்பர்ஸ பத்தி பார்க்க போறோம். ஒன்னை விட பெருசா இருக்க எந்த ஒரு நம்பர்ஸ்க்கும் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் காம்போசிட் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர்ஸோட குணாதிசயங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? காம்போசிட் நம்பர்ஸ்க்கு எப்போதுமே ஒன்னும் அதே நம்பரையும் தவிர வேற ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பா ஃபேக்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 6க்கு 1 6 தவிர 2 3ன்ற வேற ஃபேக்டர்ஸும் இருக்கு. ஸோ 6 இஸ் ஏ காம்போசிட் நம்பர். இங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ்ல நம்பர் 4ஐயும் 6ஐயும் 1ன்ற நம்பராலையும் அதே நம்பராலையும் இல்லாம வேற நம்பர்ஸாலையும் எக்ஸாக்டா டிவைட் பண்ண முடியுது. ஆனா 7ஐ 1ஆலையும் அதே நம்பரால மட்டும்தான் டிவைட் பண்ண முடியுது. இங்க 4க்கும் 6க்கும் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதனால அது காம்போசிட் நம்பர்ஸ். ஆனா 7க்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. சோ 7 இஸ் ஏ பிரைம் நம்பர். 1ன்றது காம்போசிட் நம்பர் கிடையாது. ஏன்னா காம்போசிட் நம்பர்ஸ்க்கு கண்டிப்பா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். ஆனா இங்க 1க்கு ஒன்லி 1 ஃபேக்டர் தான் இருக்கு. சோ 1 இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். 1 பகா எண்ணும் அல்ல பகு எண்ணும் அல்ல. எப்போதுமே காம்போசிட் நம்பர்ஸ கொடுத்திருக்க காம்போசிட் நம்பரை விட ஏதாவது ஒரு சின்ன நம்பராலையும் எக்ஸாக்டா டிவைட் பண்ண முடியும். ஒவ்வொரு காம்போசிட் நம்பர்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸா எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 12 ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸா 2 into 2 into 3ன்னு எழுத முடியும். அதே மாதிரி 30 2 into 3 into 5ன்னு எழுதலாம். ஒரு காம்போசிட் நம்பரை ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸா எழுதுற மெத்தடுக்கு பேரு தான் பிரைம் ஃபேக்டரைசேஷன். நெக்ஸ்ட் காம்போசிட் நம்பர்ஸ பத்தின சில சுவாரஸ்ய தகவல்களை பார்க்கலாமா? நம்பர் 4 தான் ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர். சோ 4 இஸ் த ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர். 2 விட பெருசா இருக்க ஒவ்வொரு ஈவன் நம்பரும் காம்போசிட் நம்பர். 2ன்றது பிரைம் நம்பர். ஏன்னா 2க்கு 1 and 2ன்னு ரெண்டே ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. காம்போசிட் நம்பர்ஸ்ல நிறைய நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1ல இருந்து 20க்குள்ள 4 6 8 10 12 14 16 18 20ன்னு 9 ஈவன் காம்போசிட் நம்பர்ஸ் இருக்கு. ஆனா 1ல இருந்து 20க்குள்ள 9 and 15ன்னு ரெண்டு ஆட் காம்போசிட் நம்பர்ஸ் தான் இருக்கு. இன்ஃபைனைட் நம்பர்ஸ் ஆஃப் காம்போசிட் நம்பர்ஸ் இருக்கு. அதாவது காம்போசிட் நம்பர்ஸ்க்கு ஒரு எண்டே இல்லாம நான் ஸ்டாப்பா நிக்காம போயிட்டே இருக்கும். ஒரு நம்பர் பிரைம் நம்பரா இல்ல காம்போசிட் நம்பரான்றத ஒரே ஒரு கண்டிஷன் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஒரு நம்பரை 1ஆலையும் அதே நம்பரால மட்டும்தான் டிவைட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் பிரைம் நம்பர்ஸ். நம்பர் 1ஆலையும் அதே நம்பர் போக வேற ஏதாவது ஒரு நம்பரால அந்த நம்பரை டிவைட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் காம்போசிட் நம்பர்ஸ். மேத்ஸ் உலகம் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். முக்கிய வினாக்கள், இலவச மாதிரி தேர்வு மற்றும் தேர்வு குறிப்புகளை பெறலாம். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இந்த டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஐ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முயற்சி செய்த யாருமே தோத்து போனதா சரித்திரமே இல்லை. வெற்றி பயணம் தொடரும். இணைந்திருங்கள். நான் உங்கள் பிரபா.